ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க ஸ்வாதிகா. இது நம்ம சேனல் ஸ்வாதிகா லக்ஷ்மணன். இன்னைக்கு நம்ம கேட்க போற ஸ்டோரி சென்னையில் நடந்த ரியல்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நைட்டில் ட்ராவல் பண்ண பயமாக இருக்கா? அப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் நீங்கள் லேட் நைட்டில் பஸ்ஸில் போகும்போது கண்டிப்பாக யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்கன்னு ஃபீல் வரும். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த ஸ்டோரி. சென்னைக்கு அவுட்டர் ஏரியாவில் ஈசிஆர் சைடில் கரெக்டாக நைட் 12:10 அப்போ தான் மழை தூறல் நின்றுச்சு. ரோட் முழுக்க அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. ஸ்ட்ரீட் டாக் ஒரு சவுண்ட் கூட போடல. கார்த்திக் ஹாஸ்டலுக்கு லேட் ஆகிடும்னு பைக்கில் வேகமாக வந்துட்டு இருந்தான். அப்போது சடனாக அவனோட பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, ஃபோனை எடுத்து பார்த்தா ஃபோன் பேட்ரி ஆல்மோஸ்ட் டெட். என்னடா லைஃப் இது அப்படின்னு புலம்பிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தான். பார்த்தா தூரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கிறத பார்த்தான். அந்த பஸ் ஸ்டாப் நோக்கி நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ஃப்ளிக்கர்னு ஹாரர் படத்தில் வர்ற செட்டப் மாதிரி இருந்துச்சு. பெஞ்சில் ஒரு அங்கிள் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தான். நேராக அவர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்தான். அவரோட பார்க்கறதுக்கு ஒரு பழைய லுங்கியும் ஒரு ஷர்ட்டும் போட்டிருந்தாரு. அவரோட ஃபேஸு இருட்டில் தெரியவே இல்லை. அவர்கிட்ட, அண்ணா இந்த பஸ் ஸ்டாப்க்கு பஸ் வருமா அப்படின்னு கேட்டான். உடனே அவரும் திரும்பி பார்த்து, தம்பி இங்கே கடைசி பஸ் வரும், மிஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னார். கார்த்திக் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். லாஸ்ட் பஸ்ஸா? ஆப்பில் கூட காட்டலையேடா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தான். சடனாக தூரத்தில் ஒரு பழைய பஸ் வந்துச்சு. அதோட சவுண்ட் ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. பஸ் வந்து ஸ்டாப் ஆச்சு. அது பார்க்கறதுக்கு ஒரு பழைய வண்டி மாதிரி இருந்துச்சு. அதில் இருக்கிற பெயிண்ட் எல்லாமே ரொம்பவே ஃபேடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் ரூட் போர்டே இல்லை. டோர் சடனாக ஓப்பன் ஆச்சு. இன்சைட் ரொம்பவே டிம்மான ஒரு எல்லோ கலர் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. கண்டக்டர் லவுடா, உள்ளவா, லேட் ஆயிடும் அப்படின்னு ஒரு கனத்த குரல்ல சொன்னாரு. கார்த்திக் தயங்கினான். ஆனா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேற வழி இல்லைன்றதுனால கார்த்திக் பஸ்ல ஏறினான். இன்சைடு பார்த்தா பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அவ்வளோ அமைதியா இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்தாங்க. அவங்க எந்த வித மூமெண்ட்டும் பண்ணாம இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் கார்த்திக்கு ஒரு வியர்டான ஸ்மெல் வந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பழைய ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய ஒரு ஸ்மெல். கார்த்திக் சீட்டில் போய் உட்கார்ந்தான். விண்டோ வழியாக பார்த்தான். அப்போ பஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஆன்ட்டியோட ஃபேஸை பார்த்தான். அவங்களுக்கு கண்களே இல்லை. பார்க்க அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. கார்த்திக் ஷாக்ல எழுந்து கண்டக்டர் கிட்ட போனான். அண்ணா ஸ்டாப் பண்ணுங்க, நான் இங்கே இறங்கணும்னு சொன்னான். கண்டக்டர் ஸ்லோவாக டேர்ன் பண்ணாரு. ஃபேஸை பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் பார்த்த அதே அண்ணா. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் தம்பி அப்படின்னு சொன்னார். சடனாக பஸ்ஸோட லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபுல்லாக இருட்டு மட்டும்தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் கார்த்திக்கோட அலறல் சத்தம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரோட் சைடில் அன்கான்ஷியஸாக கண்டுபிடிச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவன் சொன்ன ஸ்டோரியை கேட்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளாக இருக்கட்டும், அதே சமயம் லோக்கல் டீ கடை ஓனர் சொன்ன இந்த கதை, இந்த ரோடில் 15 வருஷம் முன்னாடி மிட் நைட்டில் பஸ் ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்த எல்லா பேசஞ்சர்ஸுமே இறந்துட்டாங்க. அப்போல இருந்த லாஸ்ட் பஸ் போகுதுன்னு சொல்லுவாங்க. கார்த்திக் அப்புறம் நைட் ட்ராவல் பண்ண மாட்டான். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம இடத்துல ட்ராவல் பண்ணுறோம், என்ன இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது. சரி மக்களே, ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பயமா இருந்தா கமெண்ட்ல ஒரு ஹாரர் சிம்பிள் போட்டுருங்க. இன்னும் இப்படி ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ் வேணுமா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்வாதிகா லக்ஷ்மணன் சேனலுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பயங்கரமான ஸ்டோரியோட வரேன். ரிமெம்பர், மிட் நைட்ல லோன்லி ரோட்ல வெயிட் பண்ணா பஸ் வந்தா கண்டிப்பா ரூட் போர்ட் செக் பண்ணுங்க.
குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.